ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு Famzi கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரைவாக தான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முரீப் டியூன்ஸ் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட் தாங்க. அங்கே போய் தான் நாங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணி சமையல் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோமே. எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம முரீப் டியூன்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம முரீப் டியூன்ஸ் போகிறதுக்கு. இந்த சைடு ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டேர்னிங்காக தான் இருக்கும். எப்படின்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம போகும்போது எப்படி டேர்னிங்காக ஃபுல்லாக வருமோ அந்த மாதிரி டேர்னிங் தாங்க இந்த ஃபுல் சைடும் இருக்குது. அதுவும் ரோடு வந்து ஒன் வே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அங்கேருந்து யார் ஃபாஸ்ட்டாக வராங்கன்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் இந்த பிளேஸில். வெளியே வந்து டெசர்ட் பார்த்திங்கன்னா செம்ம டெசர்ட்டாக இருக்குது. அதுவும் கேமல்ஸ்லாம் அங்கங்கே நின்றுட்டுருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ நம்ம அபுதாபியிலேருந்து இது முரீப் டியூன்ஸ் தூரம் வந்து பார்த்திங்கன்னா 279 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த முரீப் டியூன்ஸ். வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு ட்ராவல் பண்ணி வரத்துக்கு. 3 மணி நேரத்தில் வந்துடலாம். பட் நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தனால பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் ட்ராவலுக்கு. இப்போ வந்துட்டோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெசர்ட் தாங்க. எல்லோரும் அவங்களோட ஓன் வண்டி வச்சு மேலே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் அதெல்லாம் பண்ண போகிறோம். இந்த சைடெல்லாம் குழந்தைங்கள்லாம் போய் விளையாட போயிட்டாங்க. அந்த சைடு ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட் மாதிரி ஆல்ரெடி இருந்தது. ஏற்கனவே இருந்தவங்க வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போட்டு போயிருப்பாங்க போல். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் அந்த பிளேஸில் வந்து உட்காந்துக்கிறதுக்கு. இப்போ இங்கே பிரியாணிக்காக எல்லாம் கட்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 கிலோ மீனுங்க. பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குல்ல, சாப்பிடும் போல் இருக்குல்ல. எங்களுக்கும் அப்படி தாங்க இருக்குது. இப்போ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒர்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு பிரியாணி பண்ணுறதுக்காக. என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபிஷ் பிரியாணி வந்து போட்டிருக்கேன். அதனால் இந்த ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதை நான் ஃபுல்லாக வந்து எடுக்கலை. நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு ஃபிஷ்ஷிங் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் போய் அங்கே ஃபிஷ் பிரியாணி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ பிரியாணியை வந்து தம்மில் போட்டுட்டு அவங்க வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு வரோம், அதுக்கப்புறமா எல்லாரையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களும் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் எல்லாருமே வந்து தனியாக அவங்கவுங்களோட ஓன் கார் வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே வந்து த்ரில்லிங்காக இருக்குல்ல. அதனால் கொஞ்ச நேரம் நின்று நாங்களே பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தோம். அதுவும் இல்லாமல் டெசர்ட்டில் நிறைய பேர் மேலே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ரில் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருந்தாங்க. இந்த இடத்துல சுற்றி வந்து கார்கள் தாங்க, எங்கே பார்த்தாலும் சரியான சவுண்டாக இருந்தது. அப்படி ஒரு ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு, பிரியாணியும் ரெடி ஆயாச்சு. இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபிஷ் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டீ டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுட சுட ஒரு டீ போட்டு குடித்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டிருச்சு. ஸோ லைட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ பிள்ளைங்கள்லாம் ஆக்டிவாக விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக குழந்தைங்கள்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கபடி விளையாட போயிட்டாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு. குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க, நல்லா ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டாச்சு. அவங்களாம் நல்லா விளையாண்டுட்டு டயர்டாகி வர வரையும் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் கிளம்பியே வந்தோம். ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ரொம்ப சூப்பராக இருந்ததா? ரொம்ப லாங் ட்ரைவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதை பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைபர் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.